அற்புதமான விஷயம்தான். இதில் பல கோவிலில் சிவபெருமான் லிங்க வடிவத்திலையும் இல்லை உருவ வடிவத்தில் இருந்து அமர்ந்திருக்கிற வடிவத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம். முதல் முறையாக மனித உருவில் சிவபெருமான் படுத்திருக்கிற ஸ்தலத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது என்ன ஸ்தலம்? அங்கே சிவனுக்கு என்ன தனி சிறப்பு? ஏன் அவர் இந்த வடிவத்தில் படுத்திருக்காருன்னா மகாவிஷ்ணு மாதிரி படுத்திருப்பார். அது என்ன ஸ்பெஷல்? எதனால் அங்கே போகிறனால நமக்கு என்ன நன்மை? இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே வரும். இந்த எல்லா சந்தேகத்தையும் நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவோட முழுமையான பலன் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரி, இப்போது இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த அற்புதமான இடம் சுருட்டப்பள்ளி பள்ளிக்கொண்டீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில் அந்த பார்டரில் இருக்குது அப்படின்றது இது அதோட அட்ரஸ். இப்போ இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னா, சிவபெருமான் மகாவிஷ்ணு மாதிரி படுத்த கோலத்தில் இருக்கார். இங்கே ஏன் அவர் அப்படி இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புராண கதையை பற்றி நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதனால தான் இங்கே இப்படி இருக்காரா அப்படின்னு உங்களுக்கு கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, முன்னோர் காலத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் விடாமல் சண்டை இருந்ததுன்றது நம்ம நிறையா புராணத்தில் படித்து தெரிஞ்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, தேவர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. அவங்களுக்கே தெரியுது அவங்க அசுரர்கள்கிட்ட தோற்று போகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்க ரொம்ப கவலைப்பட்டு அவங்க மகாவிஷ்ணு கிட்ட போய், இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கோம், இப்படியே போச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் அசுரர்கள்கிட்ட தோற்று போயிடுவோம். அப்படி தோற்று போயிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு மகாவிஷ்ணுவோட கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் நல்லா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பெருமாள் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் அமிர்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, இதை நீங்கள் உட்கொண்டீங்க, சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளாகிடுவீங்க. யார்கிட்டையும் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. மும்மூர்த்திகளான நாங்களே, பிரம்மா விஷ்ணு சிவன், நாங்களே உங்கள் எதிர்த்தாப்பில் உங்களை அழிக்கணும்னு நினச்சா கூட எங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அது சக்தி வாய்ந்த அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இது எங்கே இருக்குது, எப்படி எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் பெருமாள்கிட்ட கேட்கும்போது பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பார்க்கடலுக்கு அடியில் தான் இந்த அமிர்தம் இருக்குது. இதை நீங்கள் பார்க்கடல்லேருந்து உள்ளேருந்து எடுத்து அதை நீங்கள் பருகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்ட உடனே தேவர்களுக்கு சந்தோஷமாயிடுது. இதை நிச்சயமாக நம்ம பண்ணணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்படி இதை தேவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போதே அசுரர்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. இந்த மாதிரி ஒன்று இருக்கா, இந்த அமிர்தத்தை நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளை யாருமே ஜெயிக்க முடியாதான் அப்படின்னு சொல்லும்போது தேவர்களை விட அசுரர்கள் ரொம்ப தேவையாக இருந்தது. ஏன் அப்படின்னா, மும்மூர்த்திகளிடம் அசுரர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நிச்சயமாக இதை நம்மளும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தேவர்களும் பார்க்கடல் கிட்ட வராங்க, அசுரர்களும் பார்க்கடல் கிட்ட வராங்க. கடலே ரொம்ப பெருசு, பார்க்கடல் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதுக்குள்ளே எப்படி இந்த அமிர்தத்தை தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போது அங்கே பெருமாள் சொல்கிறாரு, இங்கே இந்த மந்திரமலை இருக்கே, இந்த மந்திரமலையை யூஸ் பண்ணி இதை நீங்கள் கடைஞ்சி உள்ளேருந்து பார்க்கடல்லேருந்து இந்த அமிர்தத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஓ ஆமாம், இது சரியான யோசனை அப்படின்றப்போ திடீர்னு மறுபடியும் தேவர்களுக்கு இன்னொரு சந்தேகம் வருது. அமிர்தத்தை மந்திரமலையை யூஸ் பண்ணி கடைஞ்சி எடுத்துக்க சொல்லிட்டீங்க, ஆனால் மந்திரமலையை எங்களால் கையால் நகர்த்த முடியாதே, அப்போ அதுக்கு ஒரு கயர் மாதிரி ஏதாவது வேணுமே,
மந்திரமலையையே வந்து கட்டி போடுற அளவுக்கு கயருக்கு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு ஒரே குழப்பம் எல்லாருக்கும். அப்போது இந்த பெருமாள் படுத்திருக்க பாம்பு வந்து வாசுகின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வாசுகி வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 3-4 வாட்டி சுற்றி தான் பெட்டு மாதிரியாக இருக்கும். அப்போ அது எவ்வளோ பெரிய பாம்பு. அந்த பாம்பு வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த மந்திரமலையை வந்து கடையிறதுக்கு கயராக வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த வாசுகி வந்து அந்த மலையை சுற்றி வந்து கயர் மாதிரி கட்டிக்குது. அதோட வாய் பகுதி, முகம் பகுதி வந்து தேவர்கள்கிட்டையும் வால் பகுதி வந்து அசுரர்கள்கிட்டையும் இருக்குது. இப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பாம்பை பிடிச்சி பொறுமையாக கடைய ஆரம்பிக்கிறாங்க. மலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. இப்படி கடைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த கடைய உள்ளேருந்து தான் வரும்ல. இந்த கடையிறது அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ தயிர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தயிரை நம்ம மத்தை போட்டு கடைவோம்ல. மற்ற சில பேர் கயிறு வச்சு கடைவாங்க, சில பேர் கையை வச்சு கடைவாங்க. அப்படி கடைய என்ன ஆகும், தயிர்லேருந்து வெள்ளம் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மந்திரமலையை போட்டு கடைய இந்த பார்க்கடலுக்குள்ளே இருக்கிற விஷயம்லாம் வெளில வர ஆரம்பிக்கிறது. ஸோ இப்போ இது கடையும் போது இதுக்குள்ளேருந்து கிடச்ச இந்த கடையும் போது இது உள்ளேருந்து வெளியே வந்த நிறைய அற்புதமான விஷயந்தான் இன்றைக்கும் நம்ம ரொம்ப பொக்கிஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் முதல் விஷயம் வந்து காமதேனு. இந்த காமதேனுவை நிறையா பேர் வீட்டில் வந்து சிலையாக வச்சு வழிபடவும் படுவீங்க. அதே நேரத்தில் வந்து எங்கேயாவது கோசாலை இல்லாட்டி எங்கேயாவது பசுமாடை பார்த்தா கூட நிறையா பேர் வந்து நம்ம கண்ணில் ஒத்திப்போன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த பசுமாடை தான் நம்ம வந்து கோவிலெல்லாம் வந்து கோபூஜையாக முதல்ல பண்ணுவாங்க. இது வந்து பெரிய புராணமே இருக்குது. திருப்பதியில் முதல்ல வந்து சுவாமியை பார்க்குற முதல் விஷயம் வந்து இந்த கோமாதாவை தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய புராணம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த காமதேனுவோட உடம்புல தான் வந்து 3,000,000 தேவர்களும் வாசம் பண்ணுறாங்க. அதனால் காமதேனுக்கு பூஜை பண்ணால் எல்லா பலனுமே கிடச்சிரும் அப்படின்றதும் புராணத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட காமதேனு முதல்ல இந்த பர்வதமலையை யூஸ் பண்ணி மந்திரமலையை யூஸ் பண்ணி கடையும் போது பார்க்கடல்லேருந்து வந்தது தான் இந்த காமதேனு. சரி, முதல்ல காமதேனு வந்துருச்சு, ஒரு அருமையான விஷயம் நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இவங்க தேடி வந்தது அதை கிடையாது. 2வதாக திருப்பி கடையும் போது அதுக்குள்ளேருந்து மகாலட்சுமி வெளில வராங்க. மகாலட்சுமி 2வதாக வெளில வராங்க. முதல்ல காமதேனு வந்தது, 2வது மகாலட்சுமியும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க மகாலட்சுமியை வேண்டியும் அந்த மலையை வந்து அவங்க கடையலை. ஸோ அவங்களுக்கு வேண்டிய இது வந்து இன்னும் கிடைக்கல, அமிர்தம் வந்து இன்னும் கிடைக்கல. மறுபடியும் கடைய ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் கலைய ஆரம்பிக்கும் தான் கற்பக விருட்சம் வெளில வருது. விருட்சத்தை பற்றி நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மரத்துக்கு கீழே நின்று கேட்டால் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு புராணம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே நின்று நீங்கள் என்ன வேணும்னு நினச்சாலும் அந்த மரம் அதை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்றதான் அந்த கற்பக விருட்சம். ஏன் அந்த கற்பக விருட்சத்துக்கு அவ்வளோ சிறப்பு அப்படின்னா, ஏன்னா அது இதுலேருந்து பார்க்கடல்லேருந்து வெளில வந்தது. அதனால் அதுவுமே அந்த சிறப்பு. அடுத்து வந்து இது பண்ணும்போது வந்து கடைசியாக இந்த மாதிரி கடைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த வாசுகி பாம்பால் வந்து இந்த அழுத்தத்தை வந்து தாங்க முடியல. நீங்கள் பாம்போட கழுத்தை பிடிச்சி தானே இவங்க எல்லாரும் இழுக்கிறாங்க. இழுக்கும் போது அந்த அழுத்தம் தாங்காமல் பாம்பு வந்து என்னதான் சுவாமிக்கு கீழே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பிறப்பு தன்மைன்னு ஒன்று இருக்கும். பாம்புனாலே அதுக்குள்ளே விஷம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிறப்பு தன்மை இருக்குது. அப்படி போட்டு கடையும் போது அந்த அழுத்தம் அதோட உடம்புல கொடுக்குற அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அது வாயிலிருந்து வந்து ஆழகால விஷம் வந்து வெளில வந்துடுது. அந்த விஷம் வந்து பூமியில் பட்டுதுன்னா மொத்த உலகமும் அழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அது பெரிய பாம்பு. அப்போ அது கக்கிற விஷம் வந்து
எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். ஒரு சின்ன பாம்பு கடித்தாலே நம்ம உடம்பு தாங்காமல் நம்ம நிறைய பேர் பிழைக்கவே மாட்டாங்கலாம், கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த வாசுகி பாம்பு கழுத்துலேருந்து வர ஒரு விஷம் அந்த உலகத்தையே பாதிச்சிருல. இதை பார்த்துட்டு இருந்த சிவபெருமான் உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த விஷத்தை எடுத்து அதை பிடிச்சி அவர் குடிச்சிடுறாரு. ஏன்னா அவர் குடித்தா பாதிக்கப்பட போகிறது அவர் மட்டும்தான். அப்படி அவர் விட்டுட்டாரு அப்படின்னா அந்த உலகமே பாதிச்சிடும் அப்படின்றத புரிஞ்சு அந்த விஷத்தை என்ன பண்ணுறாரு, அவர் எடுத்து பருகிடுறார். என்னதான் அவர் தேவர்கள் பெரிய தெய்வமாக இருந்தாலும், உலகத்தையே படைச்சவர் அவராகவே இருந்தாலும், விஷம் அவரையுமே தாக்க தானே செய்யும். அந்த விஷம் ஒரு உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்றத பயந்து நம்ம பார்வதி தேவி அவங்க கையை அவரோட கழுத்தில் வச்சு அழுத்திடுவாங்க. அதாவது அந்த விஷம் தொண்டையை விட்டு கீழே இறங்கக்கூடாதுன்னு. இப்போ நார்மலாக யாருக்காவது மனுஷங்களுக்கு பாம்பு கடிச்சுது அப்படின்னா அந்த விஷம் ஏறக்கூடாது. அது எந்த இடத்துல கடிச்சதோ அதை சுற்றி டைட்டாக ஒரு துணியை போட்டு கட்டிடுவாங்க. அப்போ அது பரவாது, டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும் அது பரவாதுன்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அவர் தொண்டையிலேருந்து அதுக்கு மேலே அது கீழே இறங்கக்கூடாதுன்னு பார்வதி நல்ல கையால் ஒரு தொண்டையை போட்டு அழுத்திடுவாங்க. அழுத்தினோன்னா அந்த விஷம் ஒரு தொண்டையிலே நின்று போயிடும் உடம்புக்குள்ளே பருவம். அதனால தான் ஒரு தொண்டை நீல கலரில் இருக்கிறனால அவரை நீலகண்டன் அப்படின்னும் நம்ம சிவபெருமானை கூப்பிட ஆரம்பித்தோம். சரி, இப்போ தொண்டையில் விஷம் தங்கிடுச்சு. என்னதான் தங்கினாலும் விஷம் உடம்புக்குள்ளே போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால அவர் டயர்ட் ஆக தானே செய்வார். அவருக்கு உடம்பு படுத்து தானே செய்யும். அதோட அந்த விஷத்தோட தன்மை உடம்புக்குள்ளே இறங்க தானே செய்யும். அதை தாங்க முடியாமல் ஓய்வு எடுக்கணும்னு அப்படியே சாஞ்சிருவார் சிவபெருமான். அவரால் முடியாது, அந்த விஷத்தோட தன்மையை தாங்க முடியாது. அப்படி அவர் சாயும் போது அவர் கீழே படுத்துற போகிறாரேன்னு சொல்லிட்டு அவரோட தலையை அவங்க மடியில் வாங்கிப்பாங்க. பார்வதி தேவி உட்காந்து பார்வதியோட மடியில் சிவபெருமான் படுத்திருப்பார். அந்த கோலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிவன் படுத்துட்டு இருப்பார். அவரோட தலை பார்வதியோட மடியில் இருக்கும். பார்வதியோட ஒரு கை சிவனோட தொண்டையில் இருக்கும். ஏன்னா அந்த விஷம் இறங்கிட போதுன்னு பிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்பில் இது நடந்த இடம்தான் அந்த சுருட்டப்பள்ளி கோயில். அதனால தான் அங்கே சிவபெருமான் படுத்திருப்பார். அவரோட தலை பார்வதியோட மடியில் இருக்கும். அவங்களோட ஒரு கை சிவனோட தொண்டையில் இருக்கும். இது நடந்த இடம், இதை நினைவுபடுத்துகிற இடம்தான் அந்த சுருட்டப்பள்ளி சிவபெருமான் கோயில். ஸோ சிவன் உலகத்தையே காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த விஷத்தை குடித்து உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தன்னோட உயிரையும் துச்சமாக நினச்சி அவர் குடித்து அந்த இடத்துல படுத்த இடம் தான் அந்த சுருட்டப்பள்ளி சிவபெருமான் கோயில். இந்த கோயில் அப்போ எவ்வளோ விசேஷம் பாருங்கள். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக சுவாமி அவரோட உயிரையும் துச்சமாக நடத்தி செஞ்ச ஒரு இடம் தான் அது. ஸோ அந்த விஷயம் அவரோட கழுத்திலே தங்கிடுது. அதனால் அந்த கோவிலில் இருக்கிற பெருமானுக்கு பள்ளிக்கொண்டீஸ்வரர்னு ஒரு பேர் இருக்குது, நீலகண்டன்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இந்த கோவிலில் எப்படி இருக்கும் அமைப்பு அப்படின்னா, இந்த பின்னாடி வாசுகி பாம்பு இருக்கும். பெருமாளுக்கு எப்படி பாம்பு இருக்கும் அந்த மாதிரி இந்த பாம்பு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகிடும். சுவாமி படுத்துட்டுருக்காரே, வெயிலில் படுத்துட்டுருக்காரேன்னு சொல்லி கொடை மாதிரி அவர் மேலே விரிச்சிருக்கும். பாம்பு விரிச்சிருக்கும் கொடை மாதிரி. கீழே பார்வதி உட்காந்துருப்பாங்க மட்டி போட்டு. அவங்களோட ஒரு தொடையில் சிவனோட தலை இருக்கும். பார்வதியோட இன்னொரு கை
பார்வதியோட இன்னொரு கை வந்து சிவனோட தொண்டையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அம்சத்தில் இருக்கும். சரி, இந்த கோவிலுக்கு இன்னும் என்ன விசேஷம் அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள் எல்லாருமே இங்கே வந்து சிவனை வழிபட்டாங்க. ஏன்னா அவங்களுக்காக தான் அவர் அதை எடுத்துக்கிட்டார் இல்லையா. எல்லாருமே வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னும் அந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் இருக்குது. இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு பல சிறப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலில் இன்னொரு ஒரு அழகான சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையுமே குரு பகவானை பார்ப்போம், தட்சிணாமூர்த்தியை பார்ப்போம். அவர் எப்படி இருப்பார், ஒரு விருட்சத்துக்கு கீழே வந்து காலை மடித்து உட்காந்துருப்பார், கையில் ஓலைச்சுவடி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். தட்சிணாமூர்த்தியோட தொடையில் வந்து அம்பாள் உட்காந்துருப்பாங்க, அதாவது அவரோட ஒய்ஃப். அவங்க உட்காந்து அவர் வந்து ஆலிங்க தட்சிணாமூர்த்தியாக இருப்பார் அங்கே. அதுக்கு என்ன அம்சம் அப்படின்னா, இந்த கோயிலில் போய் அந்த தட்சிணாமூர்த்தியை பார்க்குறவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி சன்னதி இருக்காது. சிவபெருமானோட சைட்லன்னா அந்த சன்னதியோட சைடில் செவுத்தில் தான் இருப்பார் சுவாமி. ஆனால் அவருக்கு தனியாக அபிஷேகம்லாம் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. அங்கே போய் அவரை பார்த்தோம் அப்படின்னா 2-3 விஷயம் அங்கே ரொம்ப நல்லதாக நடக்கும். எந்த கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலும் அந்த தட்சிணாமூர்த்தியை பார்த்தா, ஏன்னா அவர் அம்பாலோட உட்கார்ந்துருக்கார், அதனால் அங்கே போய் பார்த்தா நிச்சயமாக வந்து அவங்க பிரிவு வந்து சரியாக போயிடும் அப்படின்ற ஒன்று இருக்குது. 2வது, எப்பவுமே குடும்பஸ்தராக இருக்கிறவருக்கு வந்து குடும்பத்தோட சூழ்நிலை நல்லா புரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு பகவான் அங்கே குடும்பஸ்தராக இருக்கார், அதாவது ஒரு ஒய்ஃபோடு சேர்ந்துருக்கார். அப்போ அந்த இடத்துல போய் எனக்கு வேலை கிடைக்கல, குடும்பத்தில் பண கஷ்டம் அதிகமாக இருக்குது, குடும்பத்தை நடத்த முடியல, அந்த மாதிரி குடும்ப சுமையை பற்றி நம்ம வேண்டிக்கிட்டோம், நம்மளுக்கு வேலை வேணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது அங்கே நடக்கும். அது வந்து அந்த கோயிலில் பரிகாரமாகவே பண்ணுவாங்க. அவரோட ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஏதோ ஒரு 11 வாரம் போல் அவருக்கு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டே வரணும். அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி நெய் தீபம் ஏற்றிக்கிட்டே வந்து 11ஆவது வாரம் முடியும் போது நம்ம அந்த கோயிலுக்கு போய் அந்த மஞ்சள் துணியை அங்கே அர்ச்சனையில் கொடுத்துட்டு சுவாமிக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு ஒரு 11 ரூபா காணிக்கையாக போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதிலேருந்து எண்ணி ஒரு 21 நாளுக்குள்ளே நம்மளுக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்றது வந்து அந்த கோயிலோட தனி சிறப்பு. இது உங்களுக்கு ஒரு சூக்ஷ்ம ரகசியமாக கூட இருக்கலாம். இந்த கோவிலுக்கு போனால் இதை பண்ணணும் அப்படின்றத மறக்காதீங்க. ஏன்னா குரு பகவான் வந்து குடும்பமாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. இது வேலை கிடைச்சா வேலை வேணுன்றவங்க தான் பண்ணணுமா, அப்படி கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பண கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை செய்யலாம். இதை செஞ்சால் அது நடக்கும் அப்படின்றதும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலில், இந்த சுருட்டப்பள்ளி கோவிலில் எது ரொம்ப விசேஷம் அப்படின்னா பிரதோஷம் ரொம்ப விசேஷம். நம்ம எல்லாருக்குமே இந்த பிரதோஷத்தை பற்றி தெரியும். அதுலேயும் இந்த கோவிலில் பிரதோஷம் ரொம்ப விசேஷம். ஏன்னா சுவாமி வந்து மனித உருவில் இருக்கார், நீலகண்டனாக இருக்கார், அம்பாலோடு இருக்கார், தேவர்கள் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே வந்து வழிபட்டு அவரை சுற்றி நிற்கிறாங்க அப்படின்றது அந்த கோவிலோட ஒரு பெரிய தல வரலாறாக இருக்குது. அப்படின்னா அந்த கோவிலில் போய் அந்த சன்னதியை பார்த்தாலே 3 கோடி தேவர்கள், விஷ்ணு, பிரம்மா, சிவன், பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு இருக்கிற எல்லா தெய்வங்களையும் பார்க்கறதுக்கான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கோவிலோட பிரதோஷம் ரொம்ப சிறப்பு. பிரதோஷத்தில் நம்ம சாதாரணமாக சிவபெருமானை வந்து லிங்கத்தில் வழிபாடு பண்ணி பார்த்துருப்போம், இல்லாட்டி எங்கேயாவது உருவமாக இருப்பார் அப்படி பார்த்துருக்கோம். ஆனால் பெருமாள் மாதிரி படுத்திருந்து அவருக்கு வந்து அந்த பூஜை அலங்காரம் அதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அந்த கோயிலில் பிரதோஷத்துக்கு தனி சிறப்பு இருக்குது. அதே மாதிரி சிவராத்திரிக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா சிவராத்திரியோட விசேஷமே அதுதான். ஸோ அந்த மாதிரி அந்த சிவராத்திரி அந்த கோவிலில் இன்னுமே இதுக்கான தனி சிறப்பு இருக்குது. அதனால் மறக்காமல்
நிச்சயமாக ஒரு தடவை இந்த கோவிலுக்கு போய் இந்த கோவிலில் போய் நம்ம சிவனை பார்த்த பலன் மட்டும் கிடையாது. முக்கோடி தேவர்கள், மும்மூர்த்திகள், 3 தேவிகள் எல்லாரையுமே பார்த்துட்டு வந்த பலன் நமக்கு கிடைக்கும். 2வது, சிவனை உருவத்தில், மனித உருவத்தில் பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். அந்த உருவம் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருப்பார். ரொம்ப நம்மளுக்கு தெரியும் சிவனுக்கு சுந்தரேஸ்வரர்னு ஒரு பேர் இருக்கு. சுந்தரமானவர், ரொம்ப அழகானவர் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அழகுக்கான ராஜாவாக அங்கே இருப்பார். அதை பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் அழகாகவும் இருக்கும். நிச்சயமாக இந்த கோயிலை ஒருத்தரும் என்றைக்கு உங்களால் முடியுதோ கண்டிப்பாக போய் பார்த்து வாழ்க்கையில் பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போய் வேண்டிக்கோங்க. ஏன்னா இங்கே போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா, இது நீங்கள் நான் சிவன் கோவில் போய் பிரார்த்தனை பண்ணேன், இந்த பெருமாள் கோவில் போய் பிரார்த்தனை பண்ணேன் அப்படின்னு கிடையாது. முக்கோடி தேவர்கள், மும்மூர்த்திகள், 3 தேவிகள், அது இல்லாமல் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம், அதாவது நவகிரகத்தில் ரொம்ப முக்கியன்றது குரு பகவான். அவர் இருந்தால் தான் தொழிலில் நல்ல நலம் வரும். அந்த குரு பகவான் குடும்பத்தோடு இருக்கார். இந்த மாதிரி பல நன்மைகள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த கோவில் போய் எல்லாரும் பலனடையணும். இதை பற்றின கருத்துக்கள், அதாவது இந்த கோவில் இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இல்லை இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கீங்களா, அந்த மாதிரி உங்களோட அனுபவமோ இல்லை உங்களுக்கு பகிரணும்னு நினைக்கிற எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு இன்னுமே இந்த மாதிரி நிறைய தகவல் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் கிடைக்கும். அதனால் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது போல் பட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணும், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸோடு திருப்பி வீடியோ போட்டு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். Thank you so much.